இந்த அனசூய ஆசிரமத்துல ஒரே சமயத்துல எல்லாம் போட்டிருக்கு. இவளோட தவ மகிமையினால உள்ள வந்த மக்கள் எல்லாம் அந்த பழங்கள் எல்லாம் பிரித்து சாப்பிடுறார்கள். பசியார ரொம்ப நாளா பட்னி. அனசூய கேட்டால் ரொம்ப வயசானவள் அவள். இப்படி வந்து பார்த்துட்டு ஒரு பாடு திறக்கா வந்திருக்கேன் எல்லாரும், என்ன பிரச்சனைன்னு கேட்டான். உடனே எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா நாங்கெல்லாம் ரொம்ப நாளா பட்னி சாப்பிடல, அதனால வந்து இடம் பெயர்ந்து பஞ்சம் பொழைக்கிறதுக்கு வெளியில வர சமயத்துலதான் இந்த இடத்த பார்த்தோம். பசி தாங்க முடியாததுனால உங்கள்கிட்ட கூட அனுமதி கேட்காம நாங்க பிரிச்சு சாப்பிட்டோம். அதெல்லாம் அனுமதி எல்லாம் வேண்டாம், பசிக்கு என்ன, உலகமே சாப்பாட்டுக்காக தானே இயங்கல். அதெல்லாம் சரி, நீங்க ஏன் வெளியில போய் கஷ்டப்படணும், இங்கேயே தங்கிக்கலாமே. அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், நாங்க வந்த கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு இங்க இருக்கிற பழங்கள்லாம் போறாது, நாளைக்கு என்ன பண்றது. அதுக்கு அனசூய கேட்டா, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? என்ன ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னா எனக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி அவரை கவலைப்படணுமா, நான் கவலைப்படணுமா? உங்க வீட்டுல கேஸ் இருக்கா, அடுப்பு இருக்கா, உங்க மாமி சமைப்பாளா, காபியாவது போட்டு கொடுப்பாளா, பால்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் நான் கேட்கணுமா? என்னை யாரு வீட்டுக்கு கூப்பிடுறானோ, சாப்பிட கூப்பிடுறானோ, அவன் தானே அதை பத்தி கவலைப்படணும். அது மாதிரி உங்களை தங்க சொல்ற நான் தானே சொல்லணும். சரின்னார்கள். இரவு தூங்கிட்டு மறுநாள் கார்த்தால பார்த்தா அதே மாதிரி எல்லாம் பழுத்து இருக்கு மரத்துல, தவ வலிமையினால். அப்படி உட்காத்தி வச்சு சாப்பாடு போட்டவள் திருப்பி இயற்கை சரியார பரியந்தம். இன்னொரு சந்தர்ப்பம், தசராத்திரம் கிருத்தாராத்ரிஹி சேயம் மாதேவதே நகா. இவள் அம்மா, உலகத்துக்கு அம்மா மாதிரி இவள். இந்த அம்மா என்ன பண்ணினாள்னா சூரியனையே உதிக்காம பண்ணிட்டாள். நலாயினின்னு ஒரு பதிவிரதை. மாண்டவியர்னு ஒரு மகரிஷி இந்த பதிவிரதையை சபிச்சுட்டார். ஒரு சின்ன வேற விவகாரம். அது என்ன சபிச்சார் அவர்னா, ராத்திரி 9 மணிக்கு அவர் சபிக்கிறார். பொழுது விடிஞ்சு நாளை காலையில சூரியன் உதயமாச்சுன்னா நீ விதவையா போயிடுவ, உன்னோட சௌமங்கல்யம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சபிச்சுட்டா. இவ என்ன பண்ணினால், இரவோட இரவாக நேர அனசூயேட்ட வந்தா, வந்து நமஸ்காரம் பண்ணினா. என்னன்னு கேட்டா, ராத்திரியில வந்திருக்கிய இருட்டுல என்ன பிரச்சனை? இது மாதிரி என்ன ஒருத்தர் மாண்டவியர்னு ஒரு மகரிஷி சபிச்சுட்டார். பொழுது விடிஞ்சு சூரிய உதயமாச்சுன்னா நீ விதவையாயிடுவை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு அவ சொன்னா, பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானா தானே, பொழுது விடிஞ்சு சூரியன் உதயமானாத்தானே நீ விதவையாக. ஆமா, ஒரு சுமங்கலியா அமங்கலியா பண்ற சூரியன் உதயமே ஆக வேண்டாம். சொன்னால் நின்று போயிடுத்து. 10 நாளைக்கு, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 10 நாள். அப்புறம் தேவதைகள்லாம் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கூத்தாடி, எங்க தபசுனால இவளுக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கிறோம், இவ விதவையாக மாட்டாள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சூரியனை விடுவிச்சாள் அவள். அப்படி இதெல்லாம் சயின்டிபிக்காவே என்னால ப்ரூவ் பண்ண முடியும், இது வேற விஷயம். ஆனா நம்பணும். இன்னைக்குமே 6 மாசம் சூரியனே இல்லாம 6 மாசம் சூரியனோட உள்ள பகுதி எல்லாம் இருக்கு உலகத்துல, பாக்குறமே. இது நடந்ததெல்லாம் எங்க, எந்த இடத்துல? என்ன பிரயாக்ராஜ்னு இன்னைக்கு சொல்றமோ, லக்னோன்னு சொல்றமோ, அந்த சமீபத்துல சித்திரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ராமர் போன பாதையில அதை போட்டிருப்பார்கள். உலகத்திலேயே ரொம்ப இயற்கை கொஞ்ச இடங்கள்ல ஒரு இடம் சித்திரக்கூட்டம். மந்தாகினின்னு ஒரு நதி போறதுங்க. வாழ்நாள்ல அதெல்லாம் ஒரு தடவை தரிசனம் பண்ணணும். சித்திரக்கூட்டத்துல போய் ஸ்நானம் பண்ணி, அதுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ல இந்த அத்ரியினுடைய ஆசிரமம் இருக்கு. அங்கதான் நடக்கிறது.
இப்படி இவளுடைய பெருமையை சொல்ல நாரதர் போய் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி 3 பேர்த்தையும் சொல்லிட்டார். உலகத்திலேயே மகாபதிவிரதை யார் அப்படின்னா அனசூய தான். அவளுக்கு சமானமா ஒரு பதிவிரதை கிடையாது அப்படின்னா. பொதுவா ஒருத்தரை பத்தி ஒருத்தர கொண்டாடும் போது ஓரளவுக்கு மேல சொன்னா பொறாம வரும். இவளுக்கு பொறாமையாகி தன் கணவனை கலப்பி விடுறாரு. பொதுவா மனைவிக்கு கோபம் வந்ததுன்னா, இல்ல இது மாதிரி எண்ணங்கள் மாறுபாடு ஆச்சுன்னா அதுக்கு மண்டையாற்ற ஆத்துக்காரும் உண்டோனும். இந்த வீட்டுல ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறது, இந்த பையன் வந்து கத்தினான்னா அந்த பையனை பெற்ற அம்மா பேசாம வந்துட்டு அவன் அண்ணன் போனப்புறம் எல்லாம் இவன் இல்ல அது மந்திரிச்சு விட்டு இது ஆடுறதுன்னு. இவன் மேல குத்தம் இல்ல, அங்கிருந்து மந்திரிச்சு அனுப்பிச்சிருக்காள், அதனால ஆடுறதுன்னு. உண்மைதான். பாதி பேருக்கு சுய புத்தி இருக்காது. நீ செஞ்சையாமே, நீங்கள் வந்தையாமே, போனையாமேன்னு அப்பா அம்மாவை குற்றவாளி மாதிரி பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். இப்படி பண்ணியா, அப்படி பண்ணியா அப்படின்னு. எல்லாத்துக்குமே சுய புத்தி வேணும் வாழ்க்கையில. நடுநிலை வேணும், நேர்மை வேணும், சாமர்த்தியம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை சரியா வரும். இவர் என்ன பண்ணினா, இவர்கள் அந்த அனசூயினுடைய பாத்தியவரத்தியத்தை பங்கம் பண்ணணும்னு சொல்லி கெடுக்கணும்னு பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சன்னியாசி வேஷத்திலேயோ அல்லது நேர்லையோ வந்து அனசூய ஆசிரமத்துல பிக்ஷை கேட்கிறார்கள். பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு. அனசூய பிக்ஷை போடுறேன்னு சொல்லிட்டார். அப்ப சொன்னார்கள், அதுல ஒரு நியமம் உண்டு அப்படின்னார்கள். என்ன நியமம் அப்படின்னு கேட்டால் அனசூய, உடம்புல துணி இல்லாம எங்களுக்கு நீ பிக்ஷை போடணும்னா வேணும்னே. அப்படிதானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னா. 3 பேரும் உட்காருங்கோன்னால் இலையில உட்கார்ந்தார்கள். கையில ஒரு ஜலத்தை எடுத்தா 3 பேர் மேலேயும் தெளிச்சா 3 பேரும் 10 நாள் குழந்தை ஆயிட்டார்கள். சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேரும் 10 நாள் பிறந்து 10 நாள் இருக்கிற குழந்தை மாதிரி ஆயிட்டார்கள். அதுக்கு முன்னாடி என்ன வெட்கம்? அப்புறம் அந்த 3 குழந்தையும் சேர்த்து அந்த 3 பேருமே இவர்களுக்கு இதுவா இருந்தார்கள். அவர்தான் பிருகு, அவர்தான் துர்வாசர், அவர்தான் ப்ரஹஸ்பதி. இன்னொரு சந்தர்ப்பம், இந்த 3 பேரும் சேர்ந்து பகவானே மகாவிஷ்ணுவே அவருக்கு பிள்ளையா பிறக்கிறான். தத்தாத்திரேயர்னு பேர். தத்தாத்திரேய அவதாரம்னு பகவத் அவதாரத்துல ஒரு அவதாரம். 4 தலை இருக்கும், கவனிச்சா தெரியும். வேதங்கள் இருக்கும். அந்த தத்தாத்திரேயருடைய உபாசனை ரொம்ப உயர்வு. அவரை பூஜை பண்றது இன்னைக்கும் கர்நாடகா, மகாராஷ்டிரா இதெல்லாம் போனெல்லாம் தத்தாத்திரேயரோட உபாசனை நிறைய இருக்கும். அதனாலதான் அபங்கத்துல நிஜபக்தக்கார திராணகாரணி சூலதரிலா குருதத்த ராஜ ரிஷி குலாஞ்சாவதரிலா அப்படின்னு ஒரு அபங்கம் உண்டு. அது யார் பண்ணினது? ஏகநாத்னு ஒரு மகான், அவர் பண்ண அபங்கம். அது தத்தாத்திரேயரை பத்தின அபங்கம் தான். இந்த தத்தாத்திரேயருக்கு நார்த்ல நிறைய கோவில் உண்டு. சவுத்துல தமிழ்நாட்டுல பிராச்சீனமா உள்ள கோவில் ஒரே ஊர்ல தான், அது எங்க சேகாலிபுரத்துல மட்டும்தான் தத்தாத்திரேயருக்கு கோவில் உண்டு பிராச்சீனமா. அப்புறம்லாம் பின்னாடி வந்தது மற்றதெல்லாம். சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் மைசூர் தத்த பீட்டம்னு பேரு. அவர் வந்து சில இடங்கள்லாம் கோவில் கட்டுறார். நாம் கூட இங்கேருந்து மெட்ராஸ் போறத மேல்மருவத்தூர் தாண்டோடனே லெப்ட்ல பெருசா ஒரு சிவன் கோவில் மாதிரி வரும். அதெல்லாம் அவர் கட்டினதுதான், பின்னாடி வந்து கட்டினது அவர். ஆரம்பமா பிராச்சீனமா உள்ள கோவில் சேங்காலிபுரத்துல இருக்கு. அந்த தத்தாத்திரேயரை உபாசிச்சு கார்த்தவீரியார்ஜுனன் ஒரு ராஜா. அவன் யார் அப்படின்னா சுதர்சன சக்கரத்தோட அம்சம். அவன் சுதர்சன சக்கரம்னு ஒரு சக்கரம்.
சிவபெருமான பூஜை பண்ணி மகாவிஷ்ணு வாங்கின்றார்னு புராணங்கள் சொல்றது. நேத்ரேன ஸ்வேன சாக்கம் தசசத கமலை விஷ்ணுனா ஆராதித்வாதி தஸ்மை சக்கர பிரதானாதி அபிச்ச பசுபதி சர்வதேவ பிரகிருஷ்டா. இந்த திருவிழிமலைன்னு ஒரு ஊர் சொன்னேனோ, அந்த ஊர்ல உள்ள பரமேஸ்வரனுக்கு 2 சிவன் உண்டாங்க. நான் சொன்ன மாதிரி பின்னாடி கல்யாணம் பண்ணிண்டவருக்கு மாப்பிள சுவாமின்னு பேரு, மூலவருக்கு வீழிநாதன் பேரு, நேத்ரார்ப்பணேஸ்வரர்னு பேர் அவருக்கு, வீழிநாதன் அப்படின்னு. அந்த ஊருக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்கு விஷ்ணுபுரம்னு பேர். இன்னைக்கும் இருக்கு அந்த ஊர்லாம். அந்த ஊர்ல விஷ்ணு தங்கி நித்தியம் ஒரு பெரிய குளம் வெட்டி தாமரை பயிரிட்டு நித்தியம் 1000 தாமரைகளால சிவபெருமான பூஜை பண்ணும் போது ஒரு நாளைக்கு ஒரு தாமரைப்பூ எண்ணி வச்ச தாமரைப்பூ குறைஞ்சு போக பூஜை முடிவுல புண்டரீகாட்சனா உள்ள பகவான் தன்னுடைய கண்ணே தாமரை தானேன்னு ஒரு கண்ணை எடுத்து அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண தன் காலால ஒரு சக்கரம் போட்டு அத பகவான் சிவபெருமான் விஷ்ணுவுக்கு கொடுத்தார். அதுதான் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது. இதெல்லாம் புராணம் சொல்ற விஷயம். இன்னைக்கும் போனா அங்க சந்நிதியும் இருக்கும். காலால வட்டம் போட்டு அந்த சக்கரத்தோட உள்ள சிவபெருமானும் தனியா இருப்பார். இந்த ஊர்கள் எல்லாமே அதை நிரூபிக்கிறது. வீழிநாதன் பகவானுக்கு பேரு, விஷ்ணுபுரம்னு பேரு. புராணங்கள்ல இதெல்லாம் இருக்கு. பொதுவா இதெல்லாம் பொதுவான விஷயத்தை பொதுவா பார்க்கணும். நாம ஒரு புராணம் ஒரு கதையை சொல்லும், இன்னொரு புராணம் இன்னொரு கதையை சொல்லும். இந்த 2மே நடந்திருக்கலாம். இதுல யார் பெருசு யார் சின்னதுன்னு சண்டை போட்டுக்கிற ரீதியில இதை எடுத்துன்னு போக கூடாது. ஏன் இந்த சுதர்சன சக்கரத்தை சிவபெருமான் கொடுத்தார்னா விஷ்ணுவோட சுபாவம் காத்தல், சிவபெருமானோட சுபாவம் அழித்தல். எங்கெங்கெல்லாம் அழிக்கிற வேலை வரதோ அங்கெங்கெல்லாம் ருத்ராம்சம் வந்துடும். கவனிச்சு கேட்கணும். அது அந்த கண்ணை கொடுத்ததுனால உலகத்துல 2 பேர் சிவபெருமானுக்கு கண்ணை கொடுத்தவர்கள். இந்த இவர் கொடுத்ததுனால இவருக்கு கண்ணன்னு பெயர். திண்ணன் அப்படிங்கிற ஒரு வேடன் கண்ணை கொடுத்ததுனால கண்ணப்பன்னு பெயர். கண்ணப்ப நாயனார்னு சொல்றமோ, அவனோட ஒரிஜினல் பெயர் திண்ணன் அப்படின்னு பெயர். காளஹஸ்தி மலையில அந்த சக்கரம் ரொம்ப விசேஷம். சுதர்சன மந்திரங்கள்லாம் சொல்றோம் நாம. நாளை கூட நடக்க போறது. சுதர்சன ஹோமம் நாளைக்கு. இயற்கையாவே கதை அமைஞ்சிருக்கு மாதிரி. பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரான் சம்பர சம்பரா மிருத்யோர் மோச்சய மோச்சய. சுதர்சன சாலக்கிராமம்னே உண்டு. அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்திக்கு பகவான் அந்த சாலக்கிராமத்தை கொடுத்து சக்கரத்தை கொடுத்து அந்த தேசத்தையே அந்த சுதர்சன சக்கரம் காப்பாற்றினது. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு பாரத தேசத்தை காக்கிற அந்த சிஸ்டத்துக்கு என்ன பெயர்? மிலிட்ரியில சுதர்சனம்னு பேரு, சுதர்சனான்னு பேர். அதுக்கு ரொம்ப பேருக்கு அதுவே தெரியாது. பாரதத்தை காக்கிற சிஸ்டம் இருக்கு. வெளியிலேருந்து இந்தியா முழுக்க இருக்கு. இந்த 10 வருஷத்துல என்ன வேலை நடந்ததுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்தியா முழுக்க வெளியிலேருந்து ஒரு ஏவுகணை, ஒரு எதிரிகளுடைய விமானங்கள் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இதுவே தாக்கும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சிருக்கார்கள். அதுக்கு சுதர்சனான்னு பேர். வெளிநாட்டுல நாம தாக்கினா அவர்களால் அழிக்க முடியாத அளவுக்கும் கண்டுபிடிப்பு. அவர்கள் நம்ம தாக்க வந்தா நம்மளை தாக்க முடியாதபடிக்கும் பாதுகாப்பு. அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை பாரத தேசம் பண்ணி வச்சதுனாலதான் உலகமே இன்னைக்கு வியந்து போறது பாரத தேசத்தை பார்த்து. அதுக்கு பேர் சுதர்சனா.
இந்த சுதர்சன சக்கரம் துர்வாசர் ஒரு சமயம் அம்பரீஷனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்ச போது அதுவே கிளம்பி துர்வாசரை விரட்டினதுலாம் சரித்திரம். துர்வாசரால ஏவப்பட்ட அந்த ஏவலையும் கொன்னது, பைசாச்சத்தையும் கொன்னது. அதனால பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திரான் சம்ஹர சம்ஹரா மிருத்யோர் மோச்சய மோச்சயா ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீத்ரே ஜுவாலாபரீதாய சர்வதிக்ஷோபனஹராய கும்பத் பிரம்மனே பரஞ்சோதிஷே ஸ்வாஹா அப்படின்னு சுதர்சன மாலா மந்திரம் இது. அந்த சுதர்சன சக்கரத்தோட அம்சம் தான் இந்த கார்த்தவீரியார்ஜுனன். இந்த கார்த்தவீரியார்ஜுனனும் ஒரு தேவதை தான். அவனுக்கு ஒரு மந்திரம் உண்டு, ஒரு சக்தி உண்டு. கார்த்தவீரியார்ஜுன மந்திரம் எல்லாம் நான் ஒரு மெசேஜை பதிவு பண்ணிட்டு போறேன். நம்ம குடும்பத்துல ஒரு சாமான் காணா போயிடும், நகையோ பொருளோ ஆடோ மாடோ ஏதோ காணா போயிடும், இல்ல நாமே கை தவறி ஏதோ வச்சுட்டோம். இல்ல ஒருத்தட்ட பணம் கொடுத்தோம், அவ திருப்பி கொடுக்கல, இல்ல ஒரு பெரிய லாபம் நஷ்டம் ஆயிடுது. அது என்ன ஆகும்னு தெரியல. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது காணா போன பொருளோ திருடு போன பொருளோ நஷ்டமான பொருளோ கொடுத்து வச்சு திருப்பி கொடுக்காத பணமோ பொருளோ இவைகள்லாம் திரும்பி வரத்துக்காக ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு கார்த்தவீரியார்ஜுன மந்திரம்னு பேரு. கார்த்தவீரியார்ஜுனோ நாம ராஜாபாகு சகசிரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டஞ்ச லப்யதே அப்படின்னு அந்த மந்திரம். அவனை பூஜை பண்ண அது ரொம்ப விசித்திரமான பூஜை. இது மாதிரி குடங்கள்லாம் வச்சு கிடையாது, ஒரு வாளியில ஃபுல்லா ஜலம் வச்சு அதுல நடுப்புல ஒரு இல்ப கரண்டியை போட்டுடணும், தோசை தரப்பியை போட்டுடணும், சுத்தி உட்காந்து ஜர்பையை தொட்டு ஜபம் பண்ண திருடினவனோ எடுத்தவனோ அவனே சத்தம் போடாம கொண்டு வச்சுட்டு போடுவான். ஒரு கால் வீட்டுல நாமே கை மாறி வச்சிருக்கோம் சில பொருள்களை நமக்கு புரியாதபடிக்கு. ஒரு படபடப்புல எங்க வச்சோம்னு தெரியாது. அப்ப படபடப்பு அடையாம இந்த மந்திரத்தை சொல்லிண்டே தேடினா கண்ணுல பட்டுடும். எல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிட்டு போறது. கார்த்தவீரியார்ஜுன மந்திரம். இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு 1000 கை. அதான் ஆச்சரியம். 1000 கை. 1000 கை அப்படின்னா பிரம்மாவை குறிச்சு அவன் வாங்கியிருந்தான். இந்த பக்கம் 500 கை, இந்த பக்கம் 500 கை. 2 கையை வச்சுட்டே சும்மா இருக்க மாட்டேங்க. இந்த பக்கம் 500 கை, இந்த பக்கம் 500 கைன்னா ஒரு கட்டத்துல ஒரு நமனம் வருமா வராது, திமிரு வருமா வராது. பகவானை குறிச்சு இவன் தபஸ் பண்ணா என்னன்னா, என்னோட இவன் எந்த அளவுக்கு பலசாலின்னு சொல்றான் கேளுங்க. இவன் இவன் காலத்துல ராவணன் தான். ராவணன் இவன் பலசாலின்னு சண்டைக்கு வர இவனை பிடிச்சி வீட்டுல நாயை கட்டுற மாதிரி கட்டி வச்சுக்கான் ராவணனை. இவன் 2 பேர் ராவணனை கட்டி வச்சவா. ஒண்ணு இந்த கார்த்தவீரியார்ஜுனன், இன்னொன்னு வாலிட்டையும் ராவணன் தோத்து போனான். உலகத்துல ராவணன் தோத்து போனது 2 பேர்ட்ட, 3வது தான் ராமர். இந்த கார்த்தவீரியார்ஜுனன் கட்டி வச்சுட்டான். அப்புறம் தான் அவரை விடுவிச்சான். ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான். அந்த அளவுக்கு பலசாலி அவன். 1000 கை. இந்த கொழுப்பு தானே உனக்கு, அந்த கைய கழிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்னா பகவான். இந்த மார்கழி மாசம் முடிஞ்ச உடனே, கார்த்திகை மழை முடிஞ்ச உடனே கிராமங்கள்ல மரத்தை கழிச்சு விடுவாங்க. ரொம்ப அடர்த்தியா அதுவா போயிருக்கும். அந்த சமயத்துலதான் கழிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பூ காயெல்லாம் இருக்காது. பூ காயோட இருக்கிறதே வெட்டக்கூடாது சாஸ்திரப்படி. பலவாடிக புஷ்ப விருட்சேதன அப்படின்னு பூக்காயோட உள்ள மரங்களை செடி கொடிகளை வெட்டினா குழந்தை பிறக்காது. அது இல்லாத சமயம் எதுன்னா இப்ப நான் சொல்ற சமயம் தான். இன்னும் ஒரு 10 நாள்ல எல்லாம் இப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்ச உடனே இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டா, மழை நின்ன அப்புறம் கட் பண்ணணும். இப்ப கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணா கரெக்டா இருக்கும் துளுந்து வருது. அது மாதிரி கழிச்சு விடுவார்னு சொல்ல, இவன் ஒரு சந்தர்ப்பம்
யோகேஸ்வராத்மதைரீஷ் ஐஸ்வர்யம் குணாயத்ராணிமாதயः சசாராவ்யாஹத கதிஹி லோகேஷு பவனே யதா த்ரீரத்னைஹி ஆவ்ருதः க்ரீடைஹி நேவாமஸ்தி மதோத்கடः வைஜயந்தீம் ஸ்ரஜம் விப்ரும் ருரோதசரிதம் புவி स एकदा तु मृगयान् विचरन् विपुले वने यदृच्छयाश्रमपदम् जमदग्नेः उपाविशति. ஜமதக்னின்னு ஒரு மகரிஷி. அவர் யார் அப்படின்னா ருச்சிகர் அப்படின்னு ஒரு மகரிஷி. அவருக்கு சத்தியவதி அப்படின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இந்த ருச்சிகர் அப்படிங்கிறவர் யாரோட பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார்னா அரசன்ல காதின்னு ஒருத்தன், அவனோட பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த சத்தியவதிக்கு குழந்தை இல்லை, ருச்சிகருக்கு குழந்தை பிறக்கல. அதனால இவர் என்ன பண்ணினார், ஒரு யாகம் பண்ணினார், வேள்வி. அப்ப இந்த காதி சொன்னார், மாமனார் சொன்னார், எனக்கு ஒரு குழந்தை வேணும், நீங்க பூஜை பண்றதை எனக்கு சேர்த்து வேண்டின்னு பண்ணுங்கன்னா. உடனே இவர் என்ன பண்ணினார், 2 வகையான பிரசாதத்தை எடுத்து வச்சார். ஒண்ணு தன் மாமனாருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு, மற்றொன்று தனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு. இதுக்கு சரு அல்லது ஹவிஸ்ன்னு பேர். ஏன் பிரிச்சு வச்சார் அப்படின்னா, இவர் பிராமணர், அவன் சத்திரியன். சத்திரியனுக்கு பிறக்கிற குழந்தை சத்திரிய சுபாவம் இருக்கணும், பிராமணனுக்கு பிறக்கிற குழந்தை பிராமண சுபாவம் இருக்கணும். சுபாவம் கவனிச்சு கேட்டாதான் அது புரியும். சுபாவம்னா இப்பயே யாராவது சண்டைக்கு வந்தா இப்படி முறைச்சு பார்த்தா, என்னடா முறைச்சு பார்க்கலன்னு சண்டைக்கு போறவாளும் இருக்கா. பேசினா கூட இப்படி பார்த்துட்டு அண்ணன் பேசாம போறவாளும் இருக்கா. பேசாத போறவா சாதுன்னோ பேடின்னோ, அடிக்க போனவன் தான் வீரன்னோ அர்த்தம் இல்லை. இப்ப என்ன மறைச்சு பார்த்தா எனக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி உண்டோ, ஆனா நான் ஏன் அதை விரும்பல, அதையும் தாண்டி யோசனை பண்றேன். நம்ம எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்படணும், கத்தினா கத்திட்டு போட்டோம். அதையும் தாண்டி மேல கை வச்சு விவகாரம் பண்ணா அப்ப விஷயம் வேற. எடுத்த உடனே அந்த ஒரு செகண்ட்ல கோபம் சாத்திரம் வளர்ந்து, அதுக்கு சாத்திர சுபாவம்னு பேர். இது எல்லாத்தையுமே இருக்கும். ஒரு காலத்துல இது பரம்பரையா இருந்தது. அதனால இது தபஸ பிரதானமாக உடையவர்கள் சாந்தம், பொறுமை, கோவப்படாம இருக்கணும். இதெல்லாம் பிராமணனோட தர்மம். அதுக்காக ஒரு ஹவிஸையும் சத்திரியனுக்குன்னு ஒரு தர்ம இதையும் எடுத்து வச்சார். இவர் ரெடி பண்ணிட்டு தபஸுக்கு போறார். தன் மனைவி சத்தியவதியை கூப்பிட்டு சொன்னார், இது உனக்கு, இது உங்க அம்மாவுக்கு, சாப்பிட்றது இதை சேர்த்துக்கோங்க அப்படின்னா. அவ மாமியார் சொன்னா, இந்த கவனிச்சுட்டே இருந்தா பொண்ணோட அம்மா, மாப்பிள்ளை இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா, அப்போ உனக்கு என்ன ஸ்பெஷலா ஏதாவது? அவளுக்கு தெரியாது இது என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியாது. பொதுவாகவே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை என்ன பண்றானோ அதெல்லாம் ஆத்துக்கார புரிஞ்சு வாங்கி பார்த்துக்கோமா. வாங்குற காலத்துல விட்டுவிட்டு இப்ப வாழற வயசு, அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது மாதிரி அப்படின்னா அது புரியாது. நமக்கு 60 வயசாயிடுச்சு, 70 வயசாயிடுச்சு, இதுக்கு மேல புடவையா வாங்கி குவிச்சு என்ன பிரயோஜனம், நெக்லஸா வாங்கி மாற்றி என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணாது. அந்த போட்டி போடுற மனப்பான்மை தானாவே வந்துடும். அந்த மனப்பான்மையினுடைய எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு சொல்லும். அதனுடைய அடிப்படையில இது உனக்கு இது எனக்கு, அப்ப உனக்குள்ளதை என்கிட்ட கொடுக்கணும். தன் பெண்ணுக்குள்ளதை வாங்கி தான் சாப்பிட்டா, தனக்கு உள்ளதை பெண்ணிட்ட கொடுத்தா. திரும்பி வந்தார், நடந்ததை கேள்விப்பட்டார்.
ருச்சிகர். மனைவிட்ட வருத்தப்பட்டார், நான் என்ன பண்ணினேன்னே புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்க, அதனால என்ன ஆகும்னா நமக்கு பிறக்கிற புள்ள வந்து அடி தடி வெட்டு குத்துன்னு பிறப்பான், சத்திரியனா போயிடுவான். அவனுக்கு பிறக்கிற புள்ள சாந்தமா போயிடுவான் அப்படின்னு சொல்ல, இந்த ருச்சிகருக்கு ஜமதக்னின்னு ஒரு புள்ள பிறந்தா, அந்த ஜமதக்னிக்கு பிறந்த பரசுராமர், ஜமதக்னியே சண்டை போடுறவர் தான், அவரோட சுபாவத்தையும் சொல்றேன். அவருக்கு பிறக்கிற பரசுராமர் எப்ப பாரு வெட்டு குத்துன்னு இருந்தார். அந்த காதிக்கு பிறந்தது விஸ்வாமித்திரர். காதிக்கு பிறந்த குழந்தைக்கு விஸ்வாமித்திரர்னு பேரு, கௌசிகர்னு பேரு. இந்த குழந்தை பிறந்த அப்புறம் இந்த சத்தியவதி ஒரு நதியா போயிட்டால் அதுக்கு கௌசிகின்னு பேரு. கௌசிகர் அப்படின்னு அவருக்கு பெயர், இவளுக்கு கௌசிகி அப்படின்னு பெயர். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் இருக்கு, அது மத்திய பிரதேசத்துல. நான் சொன்னேனே லக்னோ பக்கத்துல இருக்கு அந்த கௌசிகிங்கிற நதி.